Hi folks, this is Surya. Welcome to my YouTube channel. ஸோ இப்போ இந்த இந்தியன் 2 படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து சோஷியல் மீடியாவை திறந்தாலே அந்த இந்தியன் 2 படத்தை பற்றி தான் இருக்குது. ஸோ அந்த படத்தை நல்லா ரோஸ்ட் பண்ணுறாங்க. 10 பேர் அந்த படத்தை பற்றி பேசுனாங்கன்னா 9 பேர் அந்த படத்தை பற்றி நெகட்டிவாக மட்டும்தான் பேசுகிறாங்க, நெகட்டிவ் ஃபீட்பேக் மட்டும்தான் கொடுக்குறாங்க. யாராவது ஒருத்தர் மட்டும்தான் பார்த்திங்கன்னா ஏன்ப்பா அந்த படத்தை இப்படி ஸ்மாஷ் பண்ணுறீங்க, ஓரளவு ஓகே தான், கொஞ்சம் பெட்டரான படம் தான், டைம் பாஸ்க்காக அந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் 2 பேர் அந்த படத்தை பற்றி நல்ல விதமாக சொல்கிறாங்க. ஸோ என்னோட ஒப்பீனியனும் நம்மளும் ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. லெட்ஸ் கோ. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஏன் இந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய நெகட்டிவ் ஃபீட்பேக் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொதல் இந்த படத்துக்கு பிரச்சனை ஒரு ஸ்டன் சீக்வன்ஸ் இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா 2 பேர் 3 பேர் இறந்து போயிட்டாங்க. அப்போ இந்த படத்தோட ஷூட்டிங்கை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போலேருந்து அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகாமலே இருந்தது. ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் எப்போ ரீஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பிளானுமே இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கமல் சார் விக்ரம் அப்படின்னு அடுத்த படத்துக்கு போயிட்டாங்க. அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்டாக கொரோனாவும் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ 2 வருஷம் இந்த படம் ஈவன் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிருந்தால் கூட இவங்களால ஷூட்டிங் போயிருக்க முடியாது அந்த கொரோனா டைமில். அதுக்கப்புறமேட்டு இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு ரெட் ஜெயிண்ட் உள்ளே வராங்க. ஸோ ரெட் ஜெயிண்ட் உள்ளே வந்தது இந்த படத்துக்கு அனதர் ட்ராபேக் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, இந்த படத்தை பார்த்த முக்கால்வாசி பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் குஜராத்தை காட்டுறீங்க, ஒடிசாவை காட்டுறீங்க, அங்கே நடக்கிற மணக்குவாரி, அந்த மணலை கல்லை உடச்சி எடுக்கிறது, மலையை பேத்துறதுலாம் காட்டுறீங்க, இதெல்லாம் இங்கே நடக்கலையா? ஊழலை பற்றி படம் எடுக்க போகுது அப்படின்னு முடிவானதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட் இங்கே நல்லா காட்டுங்களே, இங்கே நல்லா ஸ்ட்ராங்காக பேசுங்களே, நீங்கள் அங்கே காட்டுறீங்களே, அப்போ இங்கே எல்லாமே ஒழுங்காக நடக்குதா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மக்களுக்கு எழுது. ஸோ அஃப்கோர்ஸ் இவங்க ரெட் ஜெயிண்ட் நிறுவனம் உள்ள இன்வால்வ் ஆகும்போது எப்படி இங்கே நடக்க ஊழலை பற்றி சங்கர் சாகலை எடுக்க முடியும்? அப்படியே எடுத்தாலும் அந்த நிறுவனம் அதை அலோவ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய கொஷின் மார்க் தான். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா, இந்த படத்தில் நடித்த விவேக், நெடுமுடி வேணும், பர்மபலா இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த படம் ஷூட் முடியாதுக்குள்ளேயே காலமாயிட்டாங்க. ஸோ பட் அவங்க இந்த படத்தில் நடிச்சிருந்ததால் ஒரு சில காட்சிகள் ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி நெடுமுடி வேணுக்கும் விவேக் சாருக்கும் யூஸ் பண்ணி எடுத்திருந்தாங்க. பட் அதெல்லாம் பார்க்கும்போது விவேக் சார் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு பார்க்கும் போதே தெரியுது. ஆப்வியஸ்லி அது விவேக் சார் இல்லை, இது நெடுமுடி வேணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க ஒரிஜினலாக விவேக் சார்லாம் நடிச்சிருப்பாங்க. அங்கங்கே அவங்க நடித்தது எல்லாமே அங்கங்கே எடுத்து பேட்ச் பண்ணி ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அப்படி ஒன்றும் கனெக்ட் ஆகலை. ஒருவேளை விவேக் சார்லாம் உயிரோடு இருந்ததுன்னா அவருக்கும் பாபி சிங் ஃபுல் அந்த கெமிஸ்ட்ரிலாம் கொஞ்சம் காமெடியெலாம் நல்லா சுவாரஸ்யமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் அன்னியனில் பிரகசாருக்கும் விவேக் சாருக்கும் ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருக்கும். அந்த மாதிரி இந்த படத்துலேயும் இருக்க வாய்ப்பு இருந்துருக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்களாம் காலமாயிட்டதால் அதுவுமே இந்த படத்துக்கு ஒரு ட்ராபேக்காக அமைஞ்சிருச்சு. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா, இந்த இந்தியன் 3 அப்படின்ற ஒரு கான்செப்ட் பிளான்லேயே இல்லை. அது அவுட் ஆஃப் பிளான் தான். அது ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படின்ற ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பிஸ்னஸ் மட்டுமே மைண்டில் வச்சுட்டு அந்த ஒரு நோக்கத்துக்காக இந்தியன் 3 உள்ள பிளான் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அது எப்படின்னா, ஒரு படத்துக்காக யூஸ் பண்ண வேண்டிய பட்ஜெட்டையும் ஆள் உழைப்பையும் 2 படத்துக்கு யூஸ் பண்ணிக்கிட்ட மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அது ட்ராபேக் ஆகிடுச்சு. பிகாஸ் இந்த படத்தில் தேவையில்லாத சீன்ஸ் ஏகப்பட்ட சீன்ஸ் இருக்குது. அதெல்லாம் ட்ரிம் பண்ணி இவங்க ஒரே பாட்டை ரிலீஸ் ஆகிருந்தால் இந்த படம் இன்னும் கொஞ்சம் கிரிப்பாக இருந்துக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா, நான் ரிவ்யூலேயே சொல்லியிருப்பேன், சங்கர் சார் தான் இந்த படத்துக்கு மிகப்பெரிய நெகட்டிவ். இப்போது நான் அதான் சொல்லுவேன். பிகாஸ் அவங்க நினச்சிருந்தாங்கன்னா இந்த படத்தை ட்ராப் பண்ணியிருக்கலாம், இல்லை கொஞ்சம் தள்ளி போட்டுருந்துருக்கலாம், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்டுருக்கலாம். அஃப்கோர்ஸ் அவருக்கு ஒரு ரெப்புடேஷனுக்கு அவங்க என்ன சொன்னாலுமே ப்ரொடியூசர் அந்த லைக்கா நிறுவனம் கேட்டுக்கக்கூடிய ஒரு பாசிபிலிட்டிஸ் இருந்ததுக்கு அவங்க தப்பான டெசிஷன் எடுத்துட்டாவோ அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய நெகட்டிவ் ஃபீட்பேக் வருதுக்கான ஒரு ரீசனாக இருந்திருக்கு. இதுதான் என்னுடைய ஒப்பீனியன். இது தப்பாக இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்தோன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.